அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அது ஒரு அரசவை. அந்த அரசவையில மன்னர்களும் அந்த நாட்டு மந்திரிமார்களும் கொஞ்சம் தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அந்த வளர்ச்சி குறித்து, அந்த நாட்டு மக்களுடைய நிலையை குறித்து, அந்த நாட்டில் எப்படி வறுமையை போக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அமைச்சர்களும் அந்த மன்னரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. தன் பக்கத்துல இருக்கிற ஒரு மந்திரிய பார்த்து கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு விடுறாரு. அந்த மந்திரிக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நம்மளை ஏன் மன்னர் அறையணும், நம்ம எந்த தவறுமே செய்யலையே, தவறே செய்யாம ஒரு காரணமே இல்லாம என் கன்னத்துல அவர் ஓங்கி அரைஞ்சிட்டாரு, இதை மன்னர்கிட்ட கேட்கறதுக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்குள்ளவே கஷ்டப்பட்டுக்கிட்டு நொந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற அமைச்சரை பார்த்தார். அவருடைய பார்வையே பக்கத்துல இருக்கிற அமைச்சருக்கு புரிஞ்சிச்சு. அடா நீ ஏன்பா கஷ்டப்படுற, ராஜா உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்குன்னா கொடுத்துட்டு போயம்பா அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் நகைச்சுவா சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஓ அப்படியா சமாச்சாரம், ராஜா எனக்கு கொடுத்ததை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தணுமான்னு சொல்லிட்டு அங்க இவருடைய கண்ணுக்கு ஒரு அப்புறாணியா ஒருத்தன் தெரிஞ்சான். அடிச்சா கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற நிலைமையில ஒருத்தன் அங்க இருந்தான். அவங்க அண்ணத்தை பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டார். அரைஞ்சிட்டு இவர் பாட்டிக்கு இவர் போயிட்டார். அவனுக்கும் ஏன் அறை வாங்கணுன்ற காரணம் புரியல. ஓ நமக்கு எதுக்கு வம்பு, மந்திரி நமக்கு கொடுத்ததை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தனை பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டான். இந்த அறை அதே மாதிரி அந்த நாள் ஃபுல்லா அந்த நாடு முழுக்க ஒருத்தரை மாத்தி கை மாறி கண்ணம் மாறி போயிட்டே இருக்கு அந்த அறை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு இந்த அலுவலெல்லாம் முடிச்சுட்டு ராஜா ரொம்ப டயர்டா போய் தூங்கலான்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போனார். அப்போ எதிர்பாராத விதமா ராணி ராஜாவுடைய கன்னத்துல பலார்னு ஓங்கி அரைஞ்சான். ஏங்க இந்த அறை ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வந்துட்டே இருக்கு, அது யாரு துவக்கி வச்சாங்கன்னு தெரியல, எனக்கு வந்த அறைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா. ஓ அப்பதான் மன்னருக்கு விஷயம் புரிய வருது. இது நாம தொடங்கி வச்ச விளையாட்டு தான், அது நம்மகிட்டே முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு அப்பதான் புரிய வருது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வழக்கம் போல அரசவை கூடிச்சு மன்னர் வந்தாரு. இந்த அடி வாங்கினார் இல்லையா, முதல்ல அடி வாங்கினார் இல்லையா ஒரு அமைச்சர், அவரு என்ன ராஜா நேத்து நீங்க என்கிட்ட கொடுத்தத திரும்பி வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். மன்னருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அவரு விழி பிதுங்கி நிற்கிறார். இது ஒரு சின்ன கதை தான். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையைத்தான் அறுப்பான். வேற ஒண்ணு போட்டா சுர ஒண்ணா முளைக்கும், புரியுதுங்களா? நீங்க நல்ல காரியங்களை செய்தால் உங்களுக்கு பிற்காலங்களில் அது நல்லதாகவே விளையும், நல்லதாகவே நடக்கும். நீங்க மாறாக தீமையை செஞ்சீங்கன்னா உங்க பிற்காலத்துல அது தீமை தான் உங்ககிட்ட சேரும். இதுதான் ஆண்டவன் வகுத்த நியதி, இதுதான் இயற்கையின் நியதியும் கூட. இதுதான் நியூட்டனின் 3வது விதியும் நமக்கு சொல்லுது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணங்களில் முடிந்த அளவிற்கு நல்லதையே செய்வோம். அது திரும்பி நமக்கு வருதா இல்லையா அது அப்புறம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது செஞ்சிருவோம். இந்த காணொளி காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.